இதுதான் வந்து கங்குவா திரைப்படத்தோட ஒரு உண்மையான வெற்றி. திடீர்னு வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி அதிகமாக வந்து பேசியிருக்காங்க. திடீர்னு வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படம் ரிலீஸ் சமயத்தில் வந்து கங்குவா திரைப்படம் மீது பயங்கரமான விமர்சனங்கள் வந்து இருந்தது. படத்து வந்து சுத்தமாக சரியில்லை, படம் ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வைத்திருந்தாங்க. இதனால் வந்து படக்குழு செம்ம அப்செட்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கங்குவா திரைப்படம் இந்தியா வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்கு ஆஸ்கார் விருதுக்கு. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து பல தரப்பு வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக சவுத் இந்தியாவில் வந்து தமிழில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து நாமினேட் ஆகியிருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனால் வந்து அப்படி கங்குவா திரைப்படம் ஆஸ்கார் வெல்லும் அளவுக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லி மக்கள் நினச்சிருப்பாங்க போல். முக்கியமாக நார்த் இந்தியா மக்கள் அதிகமாக நினச்சிருப்பாங்க போல். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து மீண்டும் எந்த வியூஸ் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய வியூஸ் வந்து கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் மட்டுமே ஒரு 2 லட்சத்துக்கும் மேலே வந்து வாட்ச் டைம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து கங்குவா திரைப்படத்துக்கு மிகப்பெரிய சாதனை தான். அதுவும் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் பயங்கரமான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காம். அதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஹேஷ்டேக்லேயும் வந்து ஹேஷ்டேக் கங்குவா ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்தியா அளவில் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளுக்கு அப்புறமா மீண்டும் வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து இந்தியா ஃபுல்லாக முக்கியமாக நார்த் இந்தியாவில் வந்து பேசப்படுகிறது என்பது வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக தான் சூர்யா ரசிகர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்.